நட்ராஜ் மற்றும் அப்சரா பென்சில்கள் நம் எல்லோருக்குமே சிறுவயது தோழர்கள். ஆனால் இந்த நிறுவனத்தை 3 நண்பர்கள் தொடங்கிய போது மக்கள் அவர்களை பார்த்து சிரித்தார்கள் தெரியுமா? பென்சில் செஞ்சு கோடீஸ்வரனாக போறீங்களா என்று கிண்டல் செய்தார்கள். ஆனால் அதே பென்சில் தயாரிப்பு நிறுவனம் இன்று ஒரு சில கோடிகள் அல்ல, பல நூறு கோடிகள் மதிப்புள்ள சாம்ராஜ்யமாக வளர்ந்துள்ளது. வாருங்கள், விஜே சாங்வி மற்றும் அவரது நண்பர்கள் எப்படி ஒவ்வொரு சவாலையும் கடந்து இந்துஸ்தான் பென்சில்ஸ் நிறுவனத்தை இந்தியாவின் சிறந்த ஸ்டேஷனரி பிராண்டுகளில் ஒன்றாக மாற்றினார்கள் என்று பார்ப்போம். அது 1950ஆம் ஆண்டு. இந்தியா அப்போதுதான் சுதந்திரம் அடைந்திருந்தது. இங்கு படிக்கும் கனவுடன் இருந்த லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பென்சில் கூட கிடைக்கவில்லை. வசதியான பிள்ளைகள் விலை உயர்ந்த வெளிநாட்டு பென்சில்களை வாங்க முடிந்தது. ஆனால் மற்றவர்களுக்கு கிடைத்த உள்ளூர் பென்சில்கள் பலவீனமானவை, உடனே உடைந்து போகும், மேலும் எழுதும் போது கையை கருப்பாக்கிவிடும். உண்மையில் இந்தியாவில் தரமான பென்சில்கள் தயாரிக்கப்படவில்லை. நல்ல தரமான பென்சில் வேண்டும் என்றால் இங்கிலாந்து, ஜெர்மனி அல்லது ஜப்பானின் விலை உயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட பென்சில்களை வாங்க வேண்டியிருந்தது. அப்போது ஃபபேர் காஸ்டல், மிட்டசுகி, ஸ்டெட்லர் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களே இந்திய சந்தையில் ஆதிக்கம் செலுத்தின. ஆனால் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவரால் இவ்வளவு விலை கொடுத்து பென்சிலை வாங்க முடியாது. அதனால் குழந்தைகள் நாணல் பேனாவையும் மைக்கூண்டில் உள்ள மையும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் இத்தகைய சூழ்நிலைகளை அனுபவித்து வளர்ந்த பிஜே சாங்வி என்கிற பாபுபாய் களமிறங்கினார். அவர் படிப்பில் கெட்டிக்காரர் என்றாலும் நிதி நெருக்கடி காரணமாக பள்ளி படிப்பை முடித்தவுடன் உயர்கல்வியை தொடர முடியவில்லை. அவரது பொறியியல் கனவு பாதியில் நின்று போனது. காலம் செல்ல செல்ல பாபுபாய் ஏழை பிள்ளைகளிடம் ஒரு சாதாரண பென்சில் கூட இல்லை என்பதை கவனித்தார். எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். கேம்லின் போன்ற சில இந்திய நிறுவனங்கள் பென்சில் தயாரிப்பை தொடங்கியிருந்தாலும் அவற்றின் தரம் வெளிநாட்டு பிராண்டுகளைப் போல ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இல்லை. மேலும் அந்த சமயத்தில் இந்திய சந்தையில் மேட் இன் இந்தியா என்றால் அது தரம் குறைந்தது என்ற ஒரு கருத்து மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. யாரும் இந்திய தயாரிப்புகளை நம்பவில்லை. எல்லோருக்கும் வெளிநாட்டு பிராண்டுகளே தேவைப்பட்டன. 1950களின் இறுதியில் ஒரு மாற்றம் வர தொடங்கியது. வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க அரசு உள்நாட்டு தொழில்களை ஊக்குவிக்க ஆரம்பித்தது. இங்கிருந்துதான் இந்திய பென்சில் தொழில் துறையின் திருப்புமுனை தொடங்கியது. இந்த சமயத்தில்தான் பிஜே சாங்வி தனது நெருங்கிய நண்பர்களான ராம்நாத் மெஹ்ரா மற்றும் மன்சுகானி ஆகியோருடன் சேர்ந்து சொந்தமாக பென்சில் தயாரிக்க முடிவு செய்தார். ஆனால் பென்சில் தயாரிப்பது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. பிரச்சனை என்னவென்றால் அந்த சமயத்தில் பென்சில் தயாரிப்பு தொழில்நுட்பம் ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்களிடம் மட்டுமே இருந்தது. இந்த 3 நண்பர்களிடம் தைரியம் இருந்தது, ஆனால் அறிவு இல்லை. அதனால் மூவரும் ஜெர்மனிக்கு சென்று அங்கு பென்சில் தயாரிப்பின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டனர். உலகின் சிறந்த தரமான பென்சில்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன, எந்த வகையான ரா மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன, மெஷின்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்த்தனர். வெளிநாட்டு கம்பெனிகளின் தொழில்நுட்பத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டால் போதாது. பென்சில் தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ்களை சேகரிப்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஒரு தரமான பென்சில் தயாரிக்க 2 முக்கியமான மூலப்பொருட்கள் தேவை. ஹை குவாலிட்டி வுட், இது லேசாகவும் உறுதியாகவும் எளிதில் சீவக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இதற்கு செதர் வுட் பயன்படுத்தப்பட்டது. இது பெரும்பாலும் வெளிநாடுகளில் தான் கிடைத்தது. ஆனால் அதை இறக்குமதி செய்வது மிக மிக விலை உயர்ந்தது. கிராஃபைட் அச்சு, இது பென்சிலின் உள்ளே இருக்கும் கார்பன். இது மிகவும் மென்மையாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் கடினமாகவும் இருக்கக்கூடாது. சரியாக பிடிமானம் இருக்க வேண்டும். சரியான சமநிலையில் கிராஃபைட் கோரை உருவாக்க கார்பன் மற்றும் களிமண் ஆகியவற்றின் சரியான கலவை தேவைப்பட்டது. ஆனால் இந்தியாவில் அந்த தரமான மரமோ சுத்தமான கிராஃபைட்டோ கிடைக்கவில்லை. அதனால் உள்ளூர் பென்சில் நிறுவனங்கள் இரண்டையுமே இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது. இதனால் புரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகியது. அதனால்தான் பலரும் இந்த தொழிலில் நுழைய தயங்கினார்கள். ஆனால் விஜே சாங்வி மற்றும் அவரது நண்பர்கள் இந்தியாவில் வளங்கள் இல்லை என்றால் நாமே சொந்தமாக ஒரு வழியை உருவாக்குவோம் என்று முடிவு செய்தனர். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சீடார் வுட் மிகவும் விலை உயர்ந்தது. அதனால் 3 நண்பர்களும் இந்தியாவில் ஒரு நல்ல மாற்று மரத்தை தேடி மாதக்கணக்கில் பல மாநில காடுகளில் அலைந்தனர். தொடர்ந்து தோல்வியை சந்தித்தாலும் அவர்கள் பின்வாங்கவில்லை. இறுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட சீடர் மரத்தை போலவே உறுதியாகவும் எளிதில் சீவக்கூடியதாகவும் இருந்த ஒரு மரத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த மரத்தின் பெயர் பாப்புலர் வுட் அல்லது சினார் மரம். இது பென்சில் தயாரிப்புக்கு பொருத்தமாக இருந்தது. அடுத்து கிராஃபைட் கோரை உருவாக்கும் சவால் இருந்தது. இதற்கான தீர்வை உருவாக்க அவர்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து ஒரு புதிய ஃபார்முலாவை உருவாக்கினர். பல மாத உழைப்புக்கு பிறகு மென்மையாகவும் நீடித்த உழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிராஃபைட்டை தயாரித்தனர். இப்போது மரமும் கிராஃபைட்டும் கிடைத்துவிட்டது. ஆனால் பென்சில் தயாரிக்கும் இயந்திரத்தை எங்கே வாங்குவது? வெளிநாட்டிலிருந்து புதிய இயந்திரத்தை இறக்குமதி செய்ய அவர்களிடம் பணம் இல்லை. அதனால் அவர்கள் உள்ளூர் பொறியாளர்கள் மற்றும் கார்பெண்டர்ஸ்களிடம் பேசி இந்தியாவிலேயே
வீட்டிலேயே இயந்திரத்தை தயாரிக்க முடிவு செய்தனர். வெவ்வேறு பணிமனைகளுக்கு சென்று வெளிநாட்டு இயந்திரங்களின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முயன்றனர். இரவு பகலாக பரிசோதனை செய்தார்கள். சிறிய சிறிய பாகங்களை இங்கேயும் அங்கேயும் சேகரித்து குறைந்த செலவில் அதிக தரமான பென்சில்களை தயாரிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்கினார்கள். இந்த இயந்திரம் ஜுகாட் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. அதனால் அதன் வேகம் மிக குறைவாக இருந்தது. மேலும் இந்த இயந்திரம் அடிக்கடி பழுதாகிவிடும். விஜே சங்வி மிகவும் கவலைக்குள்ளானார். பணப்பற்றாக்குறை, தொடர்ச்சியான உழைப்பு மற்றும் இயந்திரங்களுடன் போராடுவது இவையெல்லாம் அவரது மனநலத்தை பாதித்து தூக்க மாத்திரை இல்லாமல் ஒரு இரவு கூட தூங்குவது கடினமாயிற்று. ஆனால் அவர் அறிவார், இப்போது தோல்வியை ஒப்புக்கொண்டால் எல்லாம் முடிந்துவிடும். இறுதியில் இயந்திரங்களில் பல சரி செய்தல்களும் மேம்பாடுகளும் செய்த பிறகு அவை முன்னைவிட வேகமாக பென்சில்களை தயாரிக்க தொடங்கின. இந்த வெற்றியை பார்த்த பிறகு 1958ஆம் ஆண்டில் இந்துஸ்தான் பென்சில்ஸ் லிமிடெடின் அடித்தளம் நாட்டப்பட்டது. அதே ஆண்டில் நட்ராஜ் 621 HP பென்சில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இறக்குமதி செய்யப்பட்ட பிராண்டுகளைப் போலவே சிறந்தது மட்டுமல்லாமல் இந்திய வானிலை நிலைக்கு ஏற்ப அதிக நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருந்தது. இந்திய சந்தையில் நிலைக்க வேண்டுமானால் முதலில் மக்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்பதை நிறுவனம் அறிந்தது. அதனால் அவர்கள் தங்கள் பென்சில்களை மிக குறைந்த விலையில் சந்தையில் அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் வாடிக்கையாளர்கள் இன்னும் அதை வாங்க தயாராக இல்லை. ஏனென்றால் நாங்கள் முன்பே சொன்னது போல அந்த நேரத்தில் இந்திய தயாரிப்புகள் மீது தரமற்றது என்ற கருத்து மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. இதனால் கடைக்காரர்களும் உள்நாட்டு பொருட்களை தங்கள் கடைகளில் வைக்க தயங்கினார்கள். இப்படி மக்களின் நம்பிக்கையை பெறுவதுதான் நிறுவனத்தின் முன்னிருந்த மிகப்பெரிய சவாலாக இருந்தது. உண்மையில் பிஜே சங்வி மற்றும் அவரது நண்பர்களுக்கு தெரியும், இந்த பென்சிலை மக்கள் கைகளில் கொண்டு சேர்ப்பதில்தான் தாமதம். ஏனென்றால் பயன்படுத்திய பிறகு அவர்களே அதன் தரத்தை அறிந்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் முதலில் தங்கள் விநியோக வலையமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார்கள். பெரிய கடைகளை விட சிறிய ஸ்டேஷனரி கடைகளை இலக்காக வைத்து கடைக்காரர்களை தங்கள் பென்சில்களையும் விற்க ஆரம்பிக்கும்படி சம்மதிக்க வைத்தார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. கடைக்காரர்கள் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட பிராண்டுகளை விற்று கொண்டிருந்தார்கள். மற்ற இந்திய பிராண்டுகளைப் போல இந்த புதிய இந்திய பென்சிலும் அதிக நாட்களுக்கு நிலைக்காது என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த உத்தி பெரிய வெற்றியை தரவில்லை. அதனால் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை வகுத்தார்கள். நேரடியாக மாணவர்களை சென்றடைவது. அவர்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் நட்ராஜ் பென்சில்களின் சில இலவச மாதிரிகளை பிரிக்க தொடங்கினார்கள். மாணவர்கள் அதை பயன்படுத்திய உடனேயே வித்தியாசத்தை உணர்ந்தார்கள். கிராஃபைட் மிகவும் மென்மையாகவும் அடர்த்தியாகவும் இருந்ததால் கையெழுத்து தெளிவாகவும் கூர்மையாகவும் இருந்தது. மேலும் இதன் லெட் இறக்குமதி செய்யப்பட்ட பென்சில்களை விட வலிமையாக இருந்தது. மிக முக்கியமாக அந்த நாட்களில் பென்சில்களுடன் கொடுக்கப்பட்ட இரேசர்கள் அதிக தூசியை விட்டு சென்றன. ஆனால் நட்ராஜ் 621 HP உடன் கிடைத்த இரேசர் டஸ்ட்லெஸ் ஆக இருந்தது. இப்படி இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்ததால வெறும் ஸ்கூல் பசங்க மட்டும் இல்லாம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் நட்ராஜ் பென்சிலையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா 1970க்குள்ள இந்தியாவிலேயே அதிகமாக சேல்ஸ் ஆகிற பென்சிலா நட்ராஜ் 621 HB மாறிடுச்சு. இதனால இந்துஸ்தான் பென்சில்ஸ் கம்பெனி இந்தியன் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் அவங்களுக்கு ஒரு புது சேலஞ்ச் வந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஆளுங்களுக்கு மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி பென்சில் வேணும்னு அந்த கம்பெனி நினைச்சாங்க. அதாவது நட்ராஜை விட இன்னும் ஸ்மூத்தா, டார்க்கா, கையில பிடிச்சி எழுத வசதியா ஒரு பென்சில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுக்காகவே 1970களில் இந்துஸ்தான் பென்சில்ஸ் அப்சரா பிராண்டை லான்ச் பண்ணாங்க. அப்சராவோட லீட் ரொம்ப டார்க்காவும் ஸ்மூத்தாவும் இருந்துச்சு. அதோட அந்த ஸ்பெஷல் ஃபார்முலா ஸ்கெட்சிங் பண்றதுக்கும் ஆர்ட் ஒர்க்குக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டா அமைஞ்சுது. அதனாலேயே அப்சரா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், டிசைனர்ஸ் மத்தியில ஒரு தனி இடத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல தான் இந்துஸ்தான் பென்சில்ஸ் இந்தியாவை தாண்டியும் பிசினஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. அடுத்த சில வருஷத்திலேயே ஆசியா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, ஐரோப்பான்னு எல்லா பக்கமும் நட்ராஜ், அப்சரா பென்சில்களை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி நம்ம ஊர் பிராண்ட் ஒன்னு உலக லெவல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் ஃபாரின்ல இல்ல, சொந்த நாட்டிலேயே இந்துஸ்தான் பென்சில்ஸ் சர்வை பண்றதே கஷ்டங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா 1991 இந்தியன் கவர்மெண்ட் எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது எந்த ஃபாரின் கம்பெனி வேணும்னாலும் இந்தியாவுக்கு வந்து ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு ரூல்ஸ் வந்துச்சு. இதோட எஃபெக்ட் நம்ம ஸ்டேஷனரி மார்க்கெட்லயும் இருந்துச்சு. பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்தியாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. இத்தனை வருஷமா இந்துஸ்தான் பென்சில்ஸ் ராஜாவா இருந்த இடத்துல இப்போ ஃபாரின் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. எங்க இந்த ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மள பிண்டுக்கு தள்ளிடுவாங்களோங்கிற பயம் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா அவங்க இந்த சேலஞ்சை ஒரு புது வாய்ப்பா தான் பார்த்தாங்க.
அப்போதான் அவங்க ஒரு போல்டான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தாங்க. இனிமே வெறும் பென்சில் மட்டும் பத்தாது, நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மொத்த ஸ்டேஷனரி ஃபீல்டுலையும் புதுசா ஏதாவது பண்ணணும். இதுதான் அவங்க போட்ட புது பிளான். அந்த டைம்ல தான் அவங்க அழிச்சா அதிகமா தூசு வராத டஸ்ட் ஃப்ரீ எரேசர்களை கொண்டு வந்தாங்க. கூடவே ஷார்ப்னரையும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. இதனால பென்சில் முனை நல்லா ஷார்ப்பாவும் அடிக்கடி உடையாமலும் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம பால் பாயிண்ட் பேனா, ஜெல் பேனா, கலர் பென்சில், கிரேயான்ஸ்னு எல்லாத்தையும் மார்க்கெட்ல இறக்குனாங்க. இப்படிதான் இந்துஸ்தான் பென்சில்ஸ் வெறும் பென்சில் பிராண்டா மட்டும் இல்லாம ஸ்டேஷனரி உலகத்துல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சாங்க. 90களில இந்துஸ்தான் பென்சில்ஸ் அவங்க பிராண்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க டிவியையும் நியூஸ் பேப்பரையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல டிவி விளம்பரங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு தனி மவுஸ் இருந்துச்சு. எல்லா வீட்லயும் பசங்க பெரியவங்கன்னு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தான் டிவி பார்ப்பாங்க. இந்த வாய்ப்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கும் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி சில விளம்பரங்களை அவங்க போட்டாங்க. உதாரணத்துக்கு தி வின்னிங் ரேஸ் விளம்பரம். அதுல பென்சில் ரேஸ் நடக்கும்போது மத்த பென்சில்லாம் முனை உடைஞ்சு போயிடும். ஆனா நட்ராஜ் பென்சில் மட்டும் உடையாம ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வரும். அதுல வர டச் த சாம்பியன் டயலாக் அப்போ செம்ம ஹிட். அதே மாதிரி நட்ராஜ் பென்சில் சல்தி ஹி ஜாயே, அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு. அதுவும் பயங்கர ஃபேமஸ் ஆகி கம்பெனிக்கு பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. அடுத்து அப்சரா பென்சிலுக்காகவே ஒரு தனி ரூட் போட்டாங்க. எக்ஸ்ட்ரா டார்க், எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு டேக்லைனோட ஒரு விளம்பரம் வந்துச்சு. அதுல ஸ்கூல் பசங்க பென்சில ட்ரம் ஸ்டிக்ஸ் மாதிரி தட்டி அது எவ்வளவு ஸ்ட்ராங்னு காட்டுவாங்க. அப்சராரா எக்ஸ்ட்ரா டார்க், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங். இந்த விளம்பரங்கள் மூலமா நட்ராஜ், அப்சரா ரெண்டுமே எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஆனா 2000க்கு அப்புறம் கதை மாறிடுச்சு. போட்டி அதிகமா ஆரம்பிச்சது. வெளிநாட்டு கம்பெனிங்க மட்டும் இல்லாம கேம்லின், டோம்ஸ் மாதிரி இந்திய கம்பெனிகளும் மார்க்கெட்ல பயங்கரமா வளர ஆரம்பிச்சாங்க. இது இந்துஸ்தான் பென்சில்ஸ்க்கு ஒரு பெரிய சவாலா அமைஞ்சது. இனிமே சும்மா நல்ல பென்சிலை தயாரிச்சா மட்டும் பத்தாது, நம்ம பொருள் ஏன் பெஸ்ட்னு ஜனங்களுக்கு புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் பிளானையும் மாத்தினாங்க. ஆரம்பத்துல இவங்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. ஆனா போக போக பேரண்ட்ஸையும் குறி வைக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா என் பையனுக்கு நல்ல குவாலிட்டியான அதே சமயம் விலை கம்மியான ஸ்டேஷனரி வேணும்னு தேடுற பேரண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் எழுதுற பசங்களை மனசுல வச்சு அப்சரா எக்ஸாம் பென்சில்ஸை லான்ச் பண்ணாங்க. இதுல இருக்க கிராஃபைட் ரொம்ப ஸ்மூத்தாவும் டார்க்காவும் இருக்கும். இதனால ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க ரொம்ப தெளிவாகவும் ஈஸியா படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா இந்த பென்சிலோட உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா அதோட விளம்பரம் தான். நமக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். டிவில வர அந்த ஆட்ல ஒரு பையன் அப்சரா எக்ஸாம் பென்சிலை எழுதுனா கையெழுத்து அவ்வளோ அழகா இருக்கும். அதை பார்த்து டீச்சர் அவனுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போடுவாங்கன்னு காட்டுவாங்க. இந்த ஆட் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. இதனால அவங்க சேல்ஸ் வேற லெவல்ல எகிரிடுச்சு. இப்படி எல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஆனா 2013ல ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சுது. இது அந்த கம்பெனிக்கு பெரிய தலைவலியா மாறிச்சு. என்ன நடந்துச்சுன்னா, பெங்களூர்ல சிராவு ஜெயின் அப்படின்னு ஒரு லா ஸ்டூடெண்ட் இருந்தாரு. அவரு நட்ராஜோட கம்பெனியான இந்துஸ்தான் பென்சில்ஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க கிரேயான் செட்ல ஸ்கின் கலர்னு ஒரு கலர் இருந்துச்சு. ஆனா அது பார்க்க ரொம்ப லைட்டா பிங்க் கலந்த வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அவரு என் ஸ்கின் கலர் டார்க்கா இருக்கு, ஆனா உங்க ஸ்கின் கலர் கிரேயான் எனக்கு மேட்ச் ஆகலையே அப்படின்னு பாயிண்ட் பிடிச்சாரு. இது நிறப்பாகுபாட்டை தூண்டுற மாதிரி இருக்குன்னு, வெள்ளையா இருக்கிறது தான் நார்மல் அல்லது அதுதான் சிறந்ததுங்கிற மாதிரி இந்த கலர் சொல்ல வருதுன்னு அவர் ஸ்ட்ராங்கா குற்றம் சாட்டினாரு. அப்போ பிரவுன் அண்ட் ப்ரௌன்னு பாகுபாட்டுக்கு எதிரான ஒரு குரூப் இதை கையில் எடுத்தாங்க. அவங்க இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சதும் இந்த விஷயம் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. சோசியல் மீடியால நாட் மை ஸ்கின் கலருங்கிற ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. நம்ம தோல் நிறம் என்னவோ அதை நினைச்சு நாம பெருமைப்படணும்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான உடனே வேற வழி இல்லாம இந்துஸ்தான் பென்சில்ஸும் ஆக்ஷன் எடுத்தாங்க. அவங்க கிரேயான் செட்ல இருந்த அந்த ஸ்கின் கலருங்கிற பேரை மாத்தி பீச் கலர்னு வச்சாங்க. இந்த மாற்றத்தை மக்களும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அதோட அந்த சர்ச்சையும் முடிவுக்கு வந்துச்சு. இப்போ நிலவரம் என்னன்னா, இந்தியாவோட பிராண்டட் ஸ்டேஷனரி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 65% மார்க்கெட் ஷேர் இந்துஸ்தான் பென்சில்ஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த கம்பெனி கணக்குப்படி அவங்க ஒரு நாளைக்கு 8 மில்லியன் பென்சில், 1.5 மில்லியன் ஷார்ப்னர், 2.5 மில்லியன் எரேசர்ஸ், அப்புறம் 1 மில்லியன் பேனாக்களை தயாரிக்கிறாங்களா. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய நம்பர். வெறும் ஒரு சாதாரண பென்சில் கம்பெனியா ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டேஷனரி பிராண்டா வளர்ந்துருக்காங்கன்னா இந்த ஜேர்னி ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா அவங்களோட சூப்பரான விளம்பரங்கள், தொடர்ந்து பண்ண இனோவேஷன்ஸ், இதனாலதான் இந்த வெற்றியை அவங்க சாத்தியமாக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல், ஆபீஸ் இல்ல ஆர்டிஸ்டோட டேபிள்னு எங்க பார்த்தாலும் இந்துஸ்தான் பென்சில்ஸ் தனக்குன்னு ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு குழந்தை முதல் முறையா பென்சில் வாங்குறப்போ அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்ற பேரு நட்ராஜ் இல்லனா அப்சராவா தான் இருக்கு. சொல்ல போனா இதெல்லாம்
இதெல்லாம் வெறும் பிராண்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இந்தியரோட மெமரிஸ்லயும் கூட இது ஒரு பிரிக்க முடியாத பகுதியா மாறிடுச்சு. இத பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.